சரி டே வா வெளியே போயிட்டு வருமா? எங்கடா? எங்கேயாவது போயிட்டு வருவோம்டா. அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா போக சொல்ற? அப்போ ஒன்று செய்வோம், அடிக்கிற வெயிலுக்கு குளிக்கிற மாதிரி இடத்துக்கு போவோம். மதுரைக்குள்ள குளிக்கிற மாதிரி என்னடா இடம் இருக்கு? ஏடா இப்படி சொல்லிட்ட? மதுரைக்குள்ள குளிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடா, 5 இடம் இருக்கு. வா நான் உனக்கு சொல்றேன். போனா பாட்டா போடுறா. சரி ஓகேங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கூடல்நகர்லேருந்து அலங்காநல்லூர் போகிற ரோட்டில் ரைட் சைடில் ஜாரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு பில்டிங் வரும். அதுக்கு அடுத்து லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்லணை போகிற ரோடு. அந்த ரோட்டில் தான் நம்ம லெஃப்ட் டேர்ன் பண்ணணும். நம்ம லெஃப்ட் டேர்ன் பண்ணி ரைட்டு திரும்பவும் டேர்ன் பண்ணணும். அந்த ரைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு போட்டுருக்க மாட்டாங்க, மண் ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மண் ரோட்டில் ரைட்டு டேர்ன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நம்ம ஸ்பாட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அலங்காநல்லூர் போகிற வழியில் வந்து கேட்டுக்கடை அப்படின்ற லொக்கேஷனில் தான் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் மண் ரோட்டில் வர்ற மாதிரி தான் இருக்கும். போன தடவை வரப்போ கொஞ்சம் அங்கனக்குள்ளேயே வண்டியை விட்டு வர மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் இங்கே வரைக்கும் வண்டிலாம் வரும், நல்லா வந்து குளிக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த இடத்துல இறங்குறதுக்கு வந்து பெருசாக கரெக்டான இடம் இல்லை. வயசானவங்க லேடிஸ்லாம் வந்தால் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இந்த வழியோட தான் இறங்கணும், வேறு வழி இங்கிட்டு இல்லை. இந்த இடத்துல இறங்குற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையாக சேர்ந்துருக்கு. இந்த இடத்து வழி வழியாக நீங்கள் இறங்க முடியாது. அதுக்கு தான் அப்புறம் எப்படி இறங்குறது? இங்கிட்ட ஒரு வழி போகுது சைடில், இப்படிக்கா போய் இந்த வழியாக வந்தீங்கன்னா இங்கேக்குள்ளே இறங்கிக்கலாம். இங்கே இறங்கி நீங்கள் குளிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸ் ஆகுது இந்த தடவை. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போன தடவை இந்த இடத்துல நாங்கள் குளித்தோம், நல்லா தான் இருக்கும் குளிக்கிறதுக்கு. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸ் ஆகிறதுனால இது கொஞ்சம் என்னமோ ஆழமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆழம்லாம் இருக்காது, குளிக்கிறது நல்லா இருக்கும். போன தடவை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு, இறங்குறதுக்குலாம் வழி கரெக்டாக இருந்துச்சு. இந்த தடவை யாரும் குளிக்காதனால என்னன்னு தெரியல, மெயின்டைன் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்த நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணாதீங்க. தண்ணி கம்மியாக போச்சுன்னா வந்து குளிச்சுக்கோங்க. டேய் இங்கே தண்ணி நிறையா போகுது, குளிக்க முடியல, நீ ஒன்றும் வருத்தப்படாத. அடுத்து மினி டேம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போவோம். அடிக்கிற வெயிலுக்கு அங்கெல்லாம் போக முடியாது, வேணாம்டா. ஏய் பக்கம் தான்டா, இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான்டா வரும், போயிடும்டா. சரி வா. சரி ஓகேங்க. ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலங்காநல்லூர் டு பாலமேடு போகிற ரோட்டில் சுபிக்ஷா மஹால் வரும். அதை தாண்டி ஒரு 100 மீட்டர் போனோம் அப்படின்னா ஒரு பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்தை ஒட்டி லெஃப்ட் ஒன்று போகும். அந்த லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணிட்டாலே நம்ம ஸ்பாட்டை ரீச் பண்ணிடலாம். சரி ஓகேங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் கிட்ட ஒரு மினி டேம்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். கீழே அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாக்டான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து வந்துருங்க. இந்த நான் சொன்ன மாதிரி அந்த பாலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்த உடனே ரோடோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லோரும் குளிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து படி இருக்கும், அதில் கிட்ஸும் வயசானவங்களும் ஈஸியாக இறங்கி ஜாலியாக குளிக்கலாம். ஒரு இடத்துல மினி டேம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்தாலே போதும், அதுவே கொஞ்சம் தூரத்து உங்களை சறுக்கி தள்ளிக்கிட்டே கூட்டிட்டு போவோம். நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். அந்த இடத்துல ஒரு டேம் பண்ணலாம். அந்த டேமுக்கு அந்த பக்கம் போயிடாதீங்க, அங்கிட்ட ஆழம் அதிகமாக இருக்கும், இந்த பக்கமாகவே குளிங்க. எல்லாம் பண்ணலாம், ஆனால் தண்ணி வந்தால் பண்ணலாம். ஆமாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தண்ணி திறந்து விடலை, சும்மா தேங்கி நிற்கிற தண்ணி தான் இருக்குது. அதுவும் கண்டது கடியமாக குப்பையுமா கேவலமாக இருக்குது. இந்த இடத்துல தண்ணி போச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கை கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரோம், போய் பாருங்கள். நீ ஒன்றும் கவலைப்படாத, இது என்ன நேரம், எனக்கு கெட்ட நேரம் அது இல்லை, அழகர் ஆற்றுல இறங்குற நேரம். கல்லந்திரியில் கண்டிப்பாக தண்ணி திறந்து விட்ருப்பாங்க, தண்ணி வரும், நம்ம போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக வரோம் அப்படின்ற. ஆமாம் சரி வாங்க போவோம். டேய் நீ போய் ஆழம் பாரு,
நான் வண்டி விட்டு வந்துடுறேன். டேய் இன்னும் குதிக்காம என்னடா பண்ற? குதிச்சுடா. சரி ஓகேங்க. மதுரைக்குள்ளே குளிக்கிற மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகலாம் அப்படின்னாலே முதல்ல மைண்டுக்கு வருது கல்லந்தரியாக தான் இருக்கும். அங்கே கம்மியாக தண்ணி போனாலும் நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு போல், அதனால் அந்த இடத்துல ஒரு போட்டு தண்ணி இல்லை. நாங்கள் எப்படி போய் ஏமாந்தோமோ அது மாதிரி நீங்களும் போய் ஏமாந்துடாதீங்க. கல்லந்தரியில் தண்ணி போகும்போது எப்படி இருக்கும், எங்கெங்கே குளிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கை காட்சிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், வேணா போய் பாருங்கள். என்னங்க இப்படி ஆகி போச்சு? நீ ஒன்றும் கவலைப்படாத. அடுத்து குருவித்துறை சித்தாதிபுரம்னு ஒரு இடம் இருக்கு. டேய் சும்மாறா, இவன் சொல்கிறான் அங்கெல்லாம் போகாதீங்க, அது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. போன தடவை தண்ணி வந்தப்போ ஏதோ 4 பேர் அங்கே வந்து இறந்துட்டதா ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து எங்கள் பழைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வேறு அது அங்கே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல குளிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் தண்ணி வருதா வரலையானும் தெரியல. இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே போக வேணாம். குருவித்துறை இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்கை காட்சிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், வேணா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இவன் கூப்பிட்டானு கிளம்பி இருந்தது ஒரு குத்தமாங்க. மதுரையில் எங்கேயுமே தண்ணியில் சுத்தமாங்க. என் மண்டையில இருந்து ஊத்து ரத்தமாங்க. நீங்க இங்க எங்கேயாவது போகணுமா, பக்கத்துல போகணும்னா அதிசயம் தான் இருக்கு பக்கமாங்க. மாடி சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடி சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க நாக்க முக்க அதனால அதிசயத்துக்கு போய் பேசாம எப்போ பார்த்தாலும் தண்ணி வர ஒரே இடம் மதுரையில அதிசயம் தான். நீங்க அதிசயத்தோட டிக்கெட் ப்ரைஸு, அதிசயத்துல என்னென்ன ரைடு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காட்சிலையும் கொடுக்குறோம், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகேங்க, எனக்கு தலைவலிக்குது, அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் 3 பண்ணிட்டு மைத்ரா ஷாப்பை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.